அதேதான் இப்ப உங்ககிட்ட அவங்க கேக்குறாங்க. இவ்வளவு பேரை நீங்க வந்துட்டு குற்றச்சாட்டு சுமத்துறீங்க, இவங்க தான் உங்களோட எதிரிகள்னு சொல்றீங்க. ஆனா தீவிரம் காட்ட வேண்டியது வந்து விஜய் கிட்ட தான் தீவிரம் காட்டுறீங்க. இப்ப வந்தவர்கிட்ட தீவிரம் காட்டுறீங்க. அவரோட 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டாரா? கட்சி தொடங்கி 1.5 வருஷம் தான் ஆகுது. கட்சி தொடங்கி பல ஆண்டுகள் கழித்து நான் பெரியார வந்துட்டு மறுபடியும் மாத்தி பேசுறீங்க. பெரியார் நீங்க அப்படி இல்லையா? பெரியாருடைய பேருன்னு இப்ப விஜய் வந்து சொல்றாரு. ஆனா பெரியாருடைய பேருன்னு தமிழ்நாட்டுல வசதி யாரு? சீமான் அவர்கள் தானே. இப்ப மாத்தி பேசுறீங்க. அவருக்கும் அந்த காலகட்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அப்ப நீங்க புரிதல் இல்லாம நடந்துருக்கீங்க. அதான் சொல்றேன். இப்ப ஆரம்பகட்டத்துல நீங்க வந்து அடையாள அரசியல் பண்ணிருக்கீங்க. அந்த அடையாள அரசியல் தவறுங்கிறதுனால அடுத்த நடந்து போயிருக்கீங்க. அப்ப ஆரம்பகட்டத்துல எதுக்கு பெரியார் வச்சு அரசியல் பண்ணீங்க? அந்த கொள்கை தலைவர் திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா? சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ எங்கிட்ட இருக்கு. சீமான்னு ஒரு ராமநாதபுரத்துல ஆழ்மாள் முயற்சியான அடிச்சு திரைப்படத்துல இயக்குநராக இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரே ஆண்டாங்க அவன். அந்த நன்றிகளுக்காக சாதுவரை உயிர் உள்ளவரை அவர் என்ன பணியை செய்தாரோ அந்த பணியை செய்து சாகுவது முடிவு. என்னுடைய ஐயான என்னுடைய சாட்டை நான் அவனுக்கு பேரன் சிலங்களும் பேரன் விடுவான். நான் கொள்ளிப்பேன். நான் தான் நிஜம். எங்க ஐயா இருந்தா யாரும் பேரன் என்னை தான் சொல்றேன். அவரை சொல்ல மாட்டேன்.